அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு மதிய நேர சமையலைத்தான் காணொலியாக பதிவு செய்ய போகிறோம். இன்றைக்கு என்ன எங்கிட்ட விட்ட பேசலன்னு சொன்னால், இன்றைக்கு தோணுற சமையல் தானே அன்றைக்கு வேணும் காட்டினோம். அதைத்தான் இன்றைக்கு சமைக்க போகிறோம். இன்றைக்கு தோணும் மீனுடன் மரவள்ளிக்கிழங்கும் மீன் பொரியல் போட்டு போட்டு சூப்பராக இருக்கும். அதைத்தான் காணொலியாக பதிவு செய்ய போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே மரவள்ளிக்கிழங்கு பார்த்தீங்க அண்டைக்கு வாங்கி வந்து பொறிக்க வேணும் வந்தவர் அதனால் பேருந்து வடை பொரிச்சபடியாக அப்போ இந்த கிழங்கு வேண்டிய அப்படியே விட்டுட்டோம். அப்போ இருந்தது தானே. அதை நாங்கள் தோணும் மீனுக்கு சமைச்சால் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். அப்போ அதுதான் தோணும் மீனுக்கு மரவள்ளிக்கிழங்கு. எந்த மீனுக்கும் தான் மரவள்ளிக்கிழங்கு சூப்பராக இருக்கும். மீன் என்ன மிளா மீன் பேரமீன் எல்லா மீன் மீன் கறிக்கே அந்த மாதிரி இருக்கு. எனக்கு பிடிக்கும். மீனுக்கு கீரை மரவள்ளிக்கிழங்கு அது பழைய சோறுண்டா இன்னும் பிரமாதமாக இங்கெங்க காலமையில் சாப்பிட்ற சோறு என்றால் அந்த பழஞ்சோத்துக்கு எனக்கு தான் உனக்கு தாண்டு பழஞ்சோறு அவ்வளோ விருப்பம். அப்படி பழஞ்சோரை குழச்சி சாப்பிட சொதியும் விட்டு மீன் சொதியும் அந்த மாதிரி இருக்கு. இங்கே என்ன காலமாக சாப்பிட்டா பிறகு பசிக்காதாமல்லோ நெஞ்சரிச்சு கொண்டு அதை அங்கே ஓகே நல்லது எந்த கிளைமேட்டுக்கு அது அங்கே அப்படி வச்சு சாப்பிட வேறு லெவல். அதை எல்லாரோட சேர்ந்து சாப்பிட்டால் சூப்பர். இது தனியாக நாங்கள் வச்சு சாப்பிட்டால் என்னென்ன டேஸ்டாக இருக்கு. எல்லா ஊர் சொந்தங்கள் சௌரங்கள் எல்லாரோட சேர்ந்து சாப்பிடும். அப்போ தான் அதுன்ற ருசியோ வேறு லெவல். இப்போ நாங்கள் இங்கே தனியாக வந்துருக்கிறோம் எல்லாம். அப்போ என்ன சாப்பிட்றோம்? என்ன சாப்பாடாக இருந்தாலும் அடிபட்டு பங்கிட்டு அப்படி சாப்பிடுங்க. அதில் ஒரு ருசியோ சுவை வந்து வேறு இதாக இருக்கு. இப்படிலாம் வெட்டிட்டு இது பாருங்க மரவள்ளிக்கிழங்கு அதை வெட்டிட்டு பார்ப்போம். வெங்காயம் குழம்புக்கு மரவள்ளிக்கிழங்கு தேவை வெட்டிட்டு மிஷினுக்குள்ள மரவள்ளிக்கிழங்கு அவிய வச்சிருக்கு. உள்ளி உடைச்சி வச்சிருக்கு. எல்லாம் கழுவிட்டு உள்ளியும் இதுக்க போட்டு அடிப்போம். அடிச்சுட்டா சுவாம் தக்காளி பழத்தை முறிச்சிட்டு மீன் குழம்பு வைக்க பார்ப்போம். உள்ளியும் எப்படி அடித்து தந்துருக்கேன் நல்லபடி அடித்து வந்துட்டு எவ்வளோ ஈஸியானது. இப்போ நேரம் இல்லை, நான் வெளியில் இருக்க போகணும், வேலைக்கு போகணும். அப்போ அது இருக்குது சமைச்சிட்டு விடுவோம். இப்போ சமைக்க பார்ப்போம். இப்போ எங்களோட மரவள்ளிக்கிழங்கு வாங்கிட்டு தேவையான லைட்டாக தான் தூள் போடுறது, எனக்கு போட தேவையில்லை. நானும் தேவையான புளியையும் போட்டு உள்ளாரி விடுவோம். நல்லா அவிஞ்சிட்டு நல்லா கிழங்கு சூப்பராக இருக்கு. குண்டு கிழங்கு வந்து மொத்தமாக கிழங்கு பார்த்து வேண்டினா தெரியும். நல்ல கிழங்கு நல்ல டக்குண்டு கூடாயிட்டு. ஓகே, லைட்டாக தான் தூள் போடணும். இதுக்கு இந்த குழம்பு கறி இருக்குத்தானே, நிறைய தூள் தேவையில்லை. இனி குழம்புக்கு தேவையான வெங்காயத்தையும் வதக்கி கொண்டு மரவள்ளிக்கிழங்குக்கும் போடுவோம். பொரியடியாக தாளிப்போம். தனியாக தாளிக்க நேரம் பார்த்தா அப்போ சட்டி காஞ்ச அப்புறம் இப்போ கூட சட்டி காஞ்சிட்டுது.
தேவையான அளவு எண்ணெய் விடுவோம். ஒளிவெண்ணா நான் பாவிக்கிறேன்னா தாளிக்கிறது. ஓகே, சில மரவள்ளிக்கிழங்கு தூள் மணம் உள்ளி மணம் மாற விடணும். உப்பும் போட இல்லை, தான் போட போகிறேன். வேலை போட்டா சரி நாவியா அது மரவள்ளிக்கிழங்கு அதுக்கு போட்டிருக்கு. உப்பையும் போட்டு இப்போ மசிக்கவே தேவையில்லை, சூப்பரான கிழங்கு. சட்டி கரண்டி வைக்கவே தேவை, அப்படி எல்லாம் மசிச்சு. ஓகே, வேந்து லைட்டாக தேசிப்படி விட சூப்பராக மரவள்ளிக்கிழங்கு ரெடி ஆகிடும். இங்கே எண்ணெய் காஞ்சிட்டுது. இப்போ அடுப்பை இதை மரவள்ளிக்கிழங்கு குறைச்சி நல்லா இடிஞ்சிடும். இப்போ என்ன செய்யலாம், 2 பச்சை மிளகா போடுவோம். சின்ன பச்சை மிளகா, எனக்கு பெருசும் போட பயம். அப்புறம் வெங்காயத்தையும் போட்டு தூள் வெங்காயம் தானே, இப்போ கொஞ்சம் வதங்கி கொஞ்சம் வந்துடும். அப்போ தான் நிறைய தான் போட்டு நல்லா வதங்கட்டு. மரவள்ளிக்கிழங்குக்கும் போடணும் எல்லாம் நல்லா அடிச்சு விட்டுட்டேன். சின்ன நைட் கொஞ்சம் வதங்கும் தானே, வதங்கினா அப்புறம் சுவத்தக்கிழங்கு நினைப்பீங்க. அது மரவள்ளிக்கிழங்கு வச்ச கரண்டி வச்சபடியாக அதை சேர்த்துட்டு இல்லாது இப்போ பெருஞ்சீரகத்தையும் போட்டு வதக்கும். சுவத்த வெங்காயம் தானே, அதுதான் போடுறேன். கலர் மாதிரி வெங்காயம் தான் பிரச்சனை. வதக்காச்சு, அதோட உள்ளியையும் போட்டு இஞ்சி கூட அவ்வளோ சரியான வெயில் இருந்து இஞ்சி எனக்கு வேண்டும் மரவள்ளிக்கிழங்குனால அப்போ இஞ்சி போட்டால் இது அப்போ சரி. இது பார்த்தீங்களா, கருவேப்பிலை வந்துட்டு நிறையா ஒன்றும் தர வேற இப்போ வந்து தரணும். இது கருவேப்பிலைக்கு பஞ்சம் அதை போட்டு மரவள்ளிக்கிழங்கு செத்தல் தான் போடணும் தான் நான் பச்சை மிளகா போட்டுலாம் தானே காணும். எனக்கு கொஞ்சம் உரைப்பு பிரச்சனை, செத்தலையும் போட்டால் உரைக்கணும். வந்துட்டு பக்தர் ஒத்துறது வதங்கட்டும். கருவேப்பிலை வதங்கிட்டு அதுக்கு தூக்கி போடுவோம். அடுத்தது தக்காளி பழம் நல்ல பழம் எடுத்து வச்சிருக்கிறேன், அதையும் போட்டிருக்கேன். அப்படி டேஸ்ட்டும் போடணும், பழம் அப்படி இல்லாமல் போடணும். அப்போ தான் கறி நல்லா இருக்கும். நீங்கள் அள்ளி போட்டுவிட்டு இதுக்கு வெந்தயமும் சேர்க்கணும், முக்கியமான இதுதான் தக்காளி பழம் கூட வைக்கணும். இது வதங்கினதுக்குள்ள வெந்தயம் பாவிக்கலாம். வெந்தயத்து களை இல்லை.
சட்னி நீராக்கும் சுவத்து வெங்காயம் போட்டதுலாம் இப்படி கலர் நல்லா இருக்குது. இந்த சப்பை வெங்காயம் மாதிரி இருக்கட்டும் இங்கே அது போட்டது சிவப்பு அது இப்படி ஆயிடுச்சு. வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு வெந்தயம் கொஞ்சம் வதங்கின பிறகு இந்த தக்காளி பழத்தையும் சேர்ப்போம். தக்காளி பழம் வதங்கினா அப்புறம் தக்காளி பழம் வதங்கிட்டு இப்போ நாங்கள் கொஞ்சம் பேஸ்ட்டு அதையும் போயிட்டு வதக்கிட்டு பேஸ்ட்டு போடலாம் போடலாம் நான் கொஞ்சம் போடுறேன். நான் கொஞ்சம் உரைப்பு காரம் குறைவாக இருக்கும் தடிக்கும். பழப்புளி முக்கியம் விடணும். 2 3 தூளும் கூட்டு 4 கரண்டி காணும் மல்லித்தூளும் சேர்ப்போம். உரைப்பு காரத்துக்கு உரைப்பை குறைக்கவும் வேறு உரைப்பண்டுவார் பிறகு குறைச்சி பாய்கை எங்களுக்காண்டி குறைச்சி சாப்பிடுவார். நம்மள வேணுமெண்டா கிடைக்கும் உரைப்பு பிள்ளைகளும் சாப்பிட்றதாங்க. அப்போ உரைப்பை குறைச்சித்தான் பார்க்கணும். மல்லித்தூளையும் போட்டு இந்த மல்லித்தூள் போட்டால் உரைப்பு கொஞ்சம் கணக்காக இருக்கு. எல்லாரையும் விட்டுட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்ப்பேன். ஃபோன் பிரச்சனையால் ஃபோன் ஸ்டக் ஆகிட்டு அதனால் கொஞ்சம் நின்றுட்டு தண்ணி சேர்த்துட்டு இந்த மீண்டினுக்குள்ள வார மீன் ஃப்ரெஷ் மீன் தொண்டு மீன் அன்றைக்கு வேணும் காட்டினாங்க உங்களுக்கு அதுதான் சூப்பராக இருக்கு. துண்டு மீன் அது பெரிய மீனை துண்டு போட்டு இருந்தாங்க. சின்ன மீனும் பாரது சின்ன மீனும் கொண்டு அளவான மீன் பாரது அப்படியும் பண்ணுறாங்க. அன்றைக்கு பெரிய துண்டு மீன் பண்ணேன். இப்போ இனி இது கொதிக்கட்டும் கொதிச்ச ஒன்று பார்ப்போம். என்ன கொதி வருது. இந்த கட்டத்தில் தேவையான உப்பு போடும். கொஞ்சம் தான் போட்டேன். ஏன்டா மீனோட சேர்த்து சூடெல்லாம் பிரட்டி வச்சிருக்கிறேன். அப்போ பேருந்து அளவாக பார்த்து பேருந்து போடலாம். கொதி வருது. இதோட இந்த டைமில் இந்த மீனை சேர்ப்போம். பிரட்டி உப்பு தூள் பிரட்டினது கொஞ்சம் எடுத்து பொரிக்க வச்சுட்டு பொரிச்ச சாப்பிடுவேன். இன்றைக்கு விருப்பமாக சாப்பிடுமே சொல்லுங்க. முட்டில்லை பிரச்சனை. இதையும் கழுவி ஊற்றுவோம். ஊற்றிட்டு இதை கொஞ்சம் மூடி வைப்போம். வச்சுட்டு சிறிது நேரம் கழித்து பார்ப்போம். குழம்பு கொதிச்சிட்டுது. வேறு பழப்புளியும் சேர்ப்போம். பழப்புளியும் சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் பத்தாம நானாடி போக சேர்க்கலாம். இந்த கூடினா அதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பார்க்கணும். கூடினா ஒன்றும் செய்யலாம். இப்போ
சூப்பராக கிடக்குது. கொஞ்சம் தேங்காய் பால் அடிச்சு ஊற்றினா சூப்பராக இருக்கும். நல்லா உரைக்குது வேறமாக உரைக்கட்டும். சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம். குழம்பா பாப்பம் அப்படி இருக்கு. குமளி எப்படி இருக்கு? அம்மாடி சூப்பராக இருக்கு. இறைச்சி கறி தோத்துரும். இனி நாங்கள் தேவையான தேங்காய் பாலையும் விட்டு கொஞ்சம் விடுவோம். ஊற்றப்போம் தனியாக போயிட்டு எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் உரைக்கு மிக்ஸ் பண்ணி. ஏன்னா வெறுதையில தான் பால் கொஞ்சம் தூள் போட்டோன்னா தான் உரைக்கிறேன். அது மல்லித்தூளும் போட்டது கொதிக்கட்டும். ரவா குழம்பு கொதிச்சு வந்துட்டு கொஞ்சம் பாருங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இந்த அப்படியே ஒரு கட்டை அப்படியே போயிட்டு போடுவோம். அழைச்சதானே அந்த வாசனை இருக்கும். ஓகே, கொஞ்சம் நேரம் குழம்பு கொதிக்கட்டும். சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம். குழம்பை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது வேறு சூப்பராக ரெடி ஆகிடுது. கருவேப்பிலையும் மீன் சேர்த்து அந்த ஒரு வாசனை சூப்பராக இருக்கு. இந்த இது வேறு என்ன புறாங்க. நான் இப்போ நேரம் போச்சு, 10:30 ஆச்சுது. இது நான் விலைக்கு நேரமாச்சு போக போகிறேன். போயிட்டு வந்தால் மீன் பொறிக்க மீனுக்கெல்லாம் பிரட்டி வச்சுட்டேன். இதெல்லாம் மஞ்சள் போட்டு பிரட்டி வச்சுட்டாக்கு அப்புறம் வந்தால் பறிக்க போகிறோம். இப்போ சாப்பிட உடனே பறிச்சு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். நாங்கள் பிறகு வந்து பார்ப்போம். இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் சங்கீதா சமைச்சு முடிஞ்ச அளவுக்கு சமைச்சு போட்டுது, வேலைக்கு போயிட்டுது. அப்போ நான் இப்போ வந்தேன், மீன் பொரிக்க கிடக்கு. அப்போ பொரிக்கத்தான் போட போகிறேன். சூட மீனும் போன மீனும் பொரிக்க போகிறேன். கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கு ரெண்டுலேயும். இப்போ இன்றைக்கு நாங்கள் மீன் கறி தான் வச்சிருக்கு சங்கீதா செஞ்சுத்தான் வேலைக்கு போனது. அப்போ பொரிச்சு வச்சுட்டா வந்த உடனே சாப்பிடலாமே. அப்போ மீனை பொரிப்போம். நல்லா இருக்கும். இது மீன் பொரியலும் சோனா மீன் குழம்பும் வச்சிருக்கு. அப்போ இதை விட்டு புட்டை வைக்கலாம். புட்டை வச்சா நல்லா இருக்கும் இதுக்கு. இப்போ மீன் பொரிக்கட்டும், பொரிஞ்சு முடிய பார்ப்போம். இப்போ சமையல் எல்லாம் முடிஞ்சது தானே. இப்போ வேலைக்கும் போனதான் தானே. நானும் இருக்கா மீன் சங்கீதா விட்டுட்டு போட்டு மீனை பொரிச்சு வெய்ய புளி போகண்டு பார்க்க கிடையாது. திடீரெண்டு போக வேண்டிய ஆளுகள் வந்துட்டு டக்கண்டு போட்டேன். அதோட நீ சங்கீதாவும் இப்ப வந்துட்டு இப்ப 2 பேரும் சேர்ந்துதான் நாங்கள் முடிக்க போறோம். என்ன மீன் என்ன பொரிச்ச 2 ஐட்டம் பொரிச்சிருக்கேன். மீன் இன்றைக்கு இது இந்த தோணும் ஃப்ரெஷ் மீனும் பொரிச்சேன். நான் சூடா மீன் அங்க அதுக்கு மேலால ஓடும். தோண மீன் என்ன ஸ்ரீலங்கால என்ன என்ன சொல்றது இந்த மீன்? இது அங்க என்ன மீன் சொல்றது எனக்கு தெரியாது. சொல்லுறது எனக்கு தெரியாது. நாங்க சமைச்சவே இல்லை. அங்க உங்களை விட்டு சமைச்சேன். தோணாவுக்கு என்ன பேர் எனக்கு தெரியாது. அது பெரிய மீன் குத்தி மாதிரி, பனம் குத்தி மாதிரி. அது ஏதோ ஒன்று சொல்லுறேன். சின்னதும் இருக்கு, பெரிய இருக்கு. தோணோன்னு சொன்னா என்ன பேர்? நாங்க ஒன்னு சொல்றேன். அப்ப ஏதோ மாதிரி சொன்னவே என்னன்னு தெரியல. அது என்ன தெரியும். இப்ப இது குழம்பு வச்சு குழம்பு இருக்க கலர் இல்ல காட்டும் பாருங்க எப்படி என்று எல்லாம் முள் இல்லாத சத துண்டுகள் போட்டு அதோட சேர்த்து என்ன மரவள்ளி கிழங்கு மீன் கறிக்கு சூப்பர். என்ன மரவள்ளி கிழங்கு இருந்தா அந்த மாதிரி இல்ல கீரை இருக்க போனோம். இது பொன்னியரிசி சோறு, இது மீனும் பொரியல். இதுதான் எங்களுடைய இன்றைக்கு மதிய உணவு. நாங்கள் கோழி முட்டையா வைக்கல, நாளைக்கு ரெண்டு பொரியல் கிடக்குது. அப்ப வேண்டாம் அதை கட் பண்ணிட்டேன். சாப்பிடக்கூடாது. நாங்க இனி சாப்பிட போறோம். எல்லாரும் குளிச்சுட்டு நிக்கிறோம் சாப்பிடறதுக்கு ரெடியா. நாங்க சாப்பாடை போடுவோம். இன்றைக்கு விரும்பி சாப்பிடுவோம். வேண்டாம் முள் இல்ல மீன். இப்ப கடற்கரை எல்லாருக்கும் பசி
இதுக்கு இரவுக்கு ஒரு புட்டா உச்சா அது நல்லா இருக்கும். தரமா இருக்கு. அதான். சரி ஓகே. இரவுக்கு புட்டு தான். இந்த காணொளி பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த காணொளி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. புதுசாக வரானீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது உங்களுக்கு ஆதரவாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு சூப்பரான காணொளியில சந்திப்போம். பாய் பாய். பாய்.